பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் 40 நாள் ஜெபத்தின் இன்னும் ஒரு தியானத்துக்குள்ளே நாம் கடந்து செல்ல போகிறோம். ஆண்டுடைய தயவினால் இந்த முறை மார்க்கு சுவிசேஷத்தை படிக்கிற இந்த நல்ல கிருபைகளை ஆண்டவர் தருகிறார். இந்த உலகத்திலே நாம மற்ற எதையோ அறிந்து கொள்ள வேண்டும் என்று யோசிக்கிறோம். தேவையான அஸ்திபாரம் என்ன? நம்முடைய தகப்பன், நம்முடைய மூத்த சகோதரர், நம்முடைய ஆண்டவர், நம்மை தேடி வந்தவர், அந்த தெய்வத்தை குறித்து அறிந்து கண்டிப்பா எல்லாரும் அதை அறிந்திருக்க வேண்டும். இந்த முழு வேதத்தையும் வார்த்தையா அறிய வேண்டும். ஆனா எல்லாரும் அதை தன் இருதயத்தில் வச்சிருக்காங்களா தெரியாது. எது தெரியுதோ தெரியலையோ, மீட்பை கொடுக்க வந்த ஆண்டவர், சிலுவை சுமந்த ஆண்டவர், சிலுவையை சகித்த ஆண்டவர், சிலுவையிலே நமக்காக ஜீவனை கொடுத்த ஆண்டவர், அவருடைய பிறப்பு முதல் அவருடைய காரியங்களை தெளிவா அறிந்து கொள்ளுகிற சத்தியங்கள் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், இவைகளில் அதிகமா நம்ம முழுமையா இதை தெரிஞ்சுக்கிட்டா போதும். பழைய ஏற்பாட்டுல அவருடைய காரியங்களை குறித்த முன் காரியங்கள், அதன் பிறகு அவர் எதற்காக வந்தாருங்கிற காரியத்தை கடைபிடிப்பதற்கு, அறிவிப்பதற்கு அப்போஸ்தல நடபடிகள் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால இந்த முறை மார்க்கு சுவிசேஷத்தை அறிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இதற்கு முன்பு முதல் அதிகாரத்தில் அநேக விஷயங்களை பார்த்து வந்தோம். நேற்றைய தினத்தில் கூட அவருடைய ஊழியங்களை குறித்து, ஆண்டவரின் ஊழியம், அவர் என்ன செய்தார், எதை கொண்டு வந்தார், ஜனங்களுக்கு எதை போதித்தார், என்ன செய்ய வேண்டும் என்கிற முக்கியமான 2 காரியங்களை குறிப்பிட்டோம் மார்க்கு முதல் அதிகாரத்தில். இன்றைக்கும் ஆண்டவர் எதற்காக வந்தாரோ அந்த நோக்கத்தின் அடுத்த கட்டம் என்ன அப்படின்னு சொன்னால் 16 முதல் 20 வரைக்கும் இந்த வசனங்கள் குறிப்பிடப்படுகிறது. என்ன நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே வரேன். ஊழியம் கர்த்தருடையது, பரலோக சேவை. யோவான் ஸ்நானன் அதை துவங்கி வைத்தார் புதிய ஏற்பாட்டில். பிறகு அவர் காவலில் வைக்கப்பட்டார், தலை வெட்டப்படுகிறது. அந்த ஊழியம் நடக்கணும். பரலோக வேலை பூலோகத்தில் நடைபெற வேண்டும். அதற்காகவே இயேசு வந்தார். வந்தவருக்காக வழியை யோவான் ஆயத்தப்படுத்தினார். இப்பொழுது அவருடைய ஊழியம் தன்னுடைய ஓட்டத்தை முடிக்கிற நாள் வந்தபோது ஆண்டவர் இயேசு ஊழியத்தை தொடங்குகிறார். அவர் ஊழியம் ஒரு 3 வருஷம் தான் நடக்க போகிறது. அந்த 3 வருஷத்திற்கு இடையிலே இந்த ஊழியத்தை மற்றவங்க செய்யணும். அதற்காக இப்பொழுது அவர் ஆயத்தப்படுகிறார். 16ஆம் வசனம், மார்க்கு 1:16. அவர் கலிலேயா கடலோரமாய் நடந்து போகையில். இப்ப முக்கியமான ஒரு இடமாக, ஊழிய தலைமை ஸ்தானமாக கலிலேயா, அந்த பகுதியை ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். கலிலேயா, அங்கே ஒரு கடல் இருக்கிறது. அந்த கடலுக்கு பல பெயர்கள் அழைக்கப்படுகிறது, வேதத்தில் படிக்கிறோம். ஆனால் இங்கே இந்த வசனத்துல என்ன சொல்றாரு? கலிலேயா கடல். அந்த இடத்துல அப்படியே நடந்து போய்கிட்டு இருக்கார். நடந்து போகும்போது அங்க ஒரு காரியம் பார்க்கிறார். மீன் பிடிச்சுக்கிட்டு இருக்காங்க 2 பேர், மீன் பிடிக்கிறாங்க. சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலில் வலை போட்டுக் கொண்டிருந்த போது அவர்களை கண்டார். முதல்ல ஆண்டவர் பார்க்கிறார். எப்போ? நடந்து போகும்போது. சில நேரத்துல நாம நடந்து போகும்போதுதான் சில காரியத்தை பார்க்க முடியும். நாம பிரேயர் வாக் அப்படின்னு சொல்லுவோம். கார்ல போறோம், வண்டியில போறோம்,
ஆனா நடந்து போகும்போது வீடு வீடா பார்த்து, வீதி வீதியா பார்த்து, அநேக சூழலை சுத்தி சுத்தி பார்த்து, ஆண்டவரே இந்த ஏரியாவை சந்தியும், இங்குள்ள நபர்களை ரட்சியும், இந்த தெருவில் இருக்கிறவங்களோடு நீங்க பேசும் ஆண்டவரே. இன்னும் யாராவது கிடைச்சா, ஒருவேளை என்ன பாஸ்டர் இங்க வந்திருக்கீங்க, என்ன பிரதர் இங்க வந்திருக்கீங்கன்னு கேட்டா, இத போல பிரேயர் பண்றோம். எப்பொழுது? நடந்து போகும்போது. அத போல ஆண்டவர் நடந்து போய் கொண்டிருக்கிறார். நடக்கும்போது ஒரு ஆண்டவர் சிலதா 2 பேரை பார்த்தாரு. ஒருவன் பெயர் சீமோன், இன்னொருவன் பெயர் அந்திரேயா. இவங்க 2 பேரும் என்ன செஞ்சாங்கன்னா, கடல்ல வலை போட்டு கொண்டு இருக்கிறார்கள். அப்ப என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா, இவங்க சும்மா எங்கேயோ உட்கார்ந்துகிட்டு கதை பேசுறவங்க இல்ல. தேவ ஜனமே, கதை பேசிக்கிட்டு இவங்க உட்கார்ந்துருக்கல. தன்னுடைய பிழைப்புக்காக, தங்கள் எதிர்காலத்துக்காக, தாங்கள் பிழைக்கணும், தங்கள் குடும்பத்தார் போஷிக்கப்படணும். இவர்கள் தொழில் என்ன? மீன் பிடிக்கிறது. இவர்கள் இருந்த இடம் எது? கலிலேயா கடல் ஓரமாக. இவங்க பழக்க வழக்கமே கடல் தான். தண்ணீரை பார்ப்பதும் மீனை பார்ப்பதும், இதை வச்சுதான் அவங்க கஷ்டப்பட்டு இரவிலே கஷ்டப்படுவதும் பகலிலே கஷ்டப்படுவதும் மீன்களை பிடிப்பதும் அதை வியாபாரம் பண்ணுவதும் அதை வைத்து தங்கள் குடும்பங்களை நடத்துவதும் படகுகளை வாங்குவதும் எதிர்காலத்தை தீர்மானிப்பதும் இந்த நிலையில் அவர்கள் இருக்கிறார்கள். இதை ஆண்டவர் பார்த்தார். பார்த்த உடனே ஒரு காரியம் சொல்றாரு. ஏன்னா ஏற்கனவே அவர் திட்டத்தோடு வந்திருக்கிறார். தனக்கு பிறகு ஒரு கூட்டத்தை உருவாக்க வேண்டும், ஒரு ஸ்கூலை தொடங்கணும், சீஷத்துவ ஸ்கூல், சீஷத்துவ பயிற்சி பள்ளி, ஒரு சிறிய கூட்டத்தை, திரள் கூட்டம், ஒரு திரள் கூட்டத்தை சேர்க்கிற எண்ணம் அவருக்கு இல்லை. ஒரு சிறிய கூட்டத்தை சேர்த்து நல்லதை அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும், அவர்களை உருவாக்க வேண்டும், பிறகு பரலோக சேவை அவர்கள் செய்ய வேண்டும் என்று அந்த எண்ணத்தோடு வந்ததினால் இப்பொழுது 2 பேரை பார்த்து அவர் என்ன சொன்னார் பாருங்கள். 17ஆம் வசனத்தில் இயேசு அவர்களை நோக்கி சீமோனும் அந்திரேயாவை பார்த்து என் பின்னே வாருங்கள் என்று அழைக்கிறார். அப்ப தேவ ஜனமே, ஆண்டவர் அழைப்பு கொடுக்கிறார். இவங்க நிலைமை, அவங்க ஒரு பொறுப்போட இருந்தாங்க, அவங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க, அவங்க வீட்டு வேலையை செஞ்சாங்க, தங்களுக்கான காரியத்தை செஞ்சாங்க, சுறுசுறுப்பா இருந்தாங்க. ஆண்டவர் அதை பார்த்துக்கிட்டே இருந்தார். இவர்கள் படிப்பு இருக்கோ இல்லையோ, என்ன இருக்கோ இல்லையோ, இவர்கள் அழைக்கணும்னு அழைத்து இப்பொழுது ஆயத்தப்படுத்துகிறார். அதனால ஆண்டவருடைய ஊழியம் முக்கியம். அடுத்துள்ள வார்த்தைகளை படிப்போம். இன்னும் கூடுதலா கேளுங்கள், கவனியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.